தினமொரு வசனம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயதாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். எதிர்பாராத வேளையில் மழை பெய்த போது அன்று மாலையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நற்செய்தி கூட்டத்திற்கு யாரும் வரவில்லை. மழை ஜனங்களை தடுத்துவிட்டதே என்று கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் புலம்பினார். அவர் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் கல்யாண மண்டபம் ஒன்றில் திருமண வைபவம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே அவர் உற்று பார்த்தார். அங்கே மண்டபம் முழுவதும் ஜனங்கள் இருந்தனர். உடனேயே பாஸ்டர், கன்வென்ஷனுக்கு ஜனங்களை வரவிடாமல் செய்த மழை கல்யாண வீட்டிற்கு வர விரும்பிய யாரையும் தடுக்க முடியவில்லையே என்று புலம்பினார். இப்போது சிந்தியுங்கள், நற்செய்தி கூட்டத்திற்கு வரவிடாமல் தடை செய்தது எது? மழையா, இல்லை ஜனங்களின் ஆர்வம் அல்லது விருப்பத்தின் பலவீனமா தடுத்திருக்கின்றது? எப்படியாகிலும் கல்யாண வைபவத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பிய ஜனங்களை மழையால் தடுக்க முடியவில்லை. பல நேரங்களில் நாம் சில விஷயங்களை செய்யாமல் போனதற்கு நாம் சொல்லுகின்ற காரணங்கள் என்ன? இது மட்டும் அப்படி இருந்திருந்தால் செய்திருப்பேன், அது மட்டும் அப்படி இராதிருந்திருந்தால் செய்திருப்பேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் முக்கியமான காரணம் என்ன? ஏதோ ஒன்றை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் இல்லை. சில விஷயங்களுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தின் அளவுதான் அதனை செய்வதையும் செய்யாமல் போவதையும் நிர்ணயிக்கின்றது. சூழ்நிலைகள், சில நிகழ்வுகள், சில மனிதர்கள் நாம் செய்ய நினைத்த நல்லதை செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் என நாம் சொல்வது சட்ட ரீதியாக சரிதான். ஆயினும் நாம் ஒன்றை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று இருப்பதில் வலிமையாயிருந்தால் இவை எதுவும் தடைகளாயிராமல் தடுக்கப்பட்டிருக்க முடியும். பெலிஸ்தியரை வீழ்த்த இயலாமல் இருந்ததற்கு சவுல் ராஜாவுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. ஆனால் சவுலால் முடியாதது அவனுடைய மகனாகிய யோனத்தானால் முடிந்தது. அதற்கு என்ன காரணம்? எப்படியாவது பெலிஸ்தியர்களை வீழ்த்தியாக வேண்டும் என்ற வலிமையான விருப்பமே காரணம். எனவே ஒரே ஒரு ஆள் துணையோடு ஒரு மிக பெரிய காரியத்தை செய்து முடித்தான். தடைகளை ஏற்படுத்தும் சூழல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய எந்த ஒரு நல்ல ஆசையையும் நிறைவேறாமல் தடுக்க ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் சாக்குபோக்குகளை தேடாமல் உமக்கு பிரியமாக உமது ஐக்கியத்தில் பிரியமாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.